Hello friends, welcome back to my channel Priya Kitchen and Fashion. இன்னைக்கு நம்ம 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. டிப் நம்பர் 1. நம்ம வீட்ல கோதுமை மாவு, ராகி மாவு, அரிசி மாவு இந்த மாதிரிலாம் அரைச்சி எடுத்து வைப்போம் இல்லீங்களா? சோ அந்த டப்பால பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வண்டு வந்துரும். வெயில்ல காய வச்சு நம்ம எடுத்து வைக்கணும். அதுக்கு பதிலா அதுக்குள்ள வரமிளகாய் போட்டு உள்ள நல்லா தள்ளி வச்சிட்டோம் அப்படினா வண்டு வராது. நம்ம வெயில்ல காய வைக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கடலை மாவு, மைதா மாவு இதுக்கெல்லாம் கூட இந்த வரமிளகாவை உள்ளே போட்டு வைக்கலாம். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. டிப் நம்பர் 2. இதே மாதிரி நம்ம அரிசியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டு வந்துடும், புழு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அரிசியிலையும் வரமிளகா இல்லைன்னா மிளகு இது ரெண்டுமே போட்டு நம்ம உள்ளே கலந்து வச்சிடலாம். அப்படின்னா வண்டு வராது. நம்ம எல்லா அரிசியிலையுமே இந்த வரமிளகா போட்டு வச்சோன்னா வண்டே வராது. வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. டிப் நம்பர் 3. நம்ம புதுசாக ஒரு பாத்திரம், கடாய் இது வாங்கினாலுமே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும் போது உள்ளே ஒட்டிக்கும். ஸோ அது பண்ணாமல் நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த கம் அப்படியே மெல்ட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்துடும். நம்ம எந்த வகையான பாத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் ஈஸியாக வந்துடும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. நம்ம சக்கரை டப்பாவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் எறும்பு வந்துடும். நம்ம ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சாலுமே சில சமயம் எறும்பு உள்ளே வந்துடும். இந்த மாதிரி கிராம்பு உள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்பு வராது. இது நாட்டு சக்கரை, வெல்லம் ரெண்டுக்குமே நம்ம கிராம்பு உள்ளே போட்டு வைக்கலாம். டிப் நம்பர் 5. ரப்பர் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர், அது என்ன பவுடராக வேணால் இருக்கலாம், அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ரப்பர் பேண்ட்ஸை அதில் நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த மாதிரி பண்ணி நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாது. உங்களுக்கு எடுக்க ஈஸியாக வரும். நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரப்பர் பேண்ட்ஸ் ரொம்ப நாள் ஒட்டாமல் நல்லா இருக்கும். நம்ம ஆஃபீஸில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 6. நம்ம அடுப்புக்கிட்ட பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி, புளி ஜாடிலாம் வச்சுருப்போம். அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிசுக்காயிரும். இந்த மாதிரி பவுடர் நம்ம தொட்டு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை கிளாத்லையோ நம்ம தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு ஆகாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 10 days ஒன்ஸ் கூட நம்ம ஜாடிலாம் வாஷ் பண்ணிக்கலாம். பவுட்ரு இல்லாமல் நம்ம சால்ட், உப்பு இருக்குது இல்லைங்களா, அதை கூட தொட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் கேன், எண்ணெய் பாட்டில் இந்த மாதிரிலாம் கூட தேய்ச்சி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப். டிப் நம்பர் 7. நம்ம சோப் யூஸ் பண்ணுற அந்த கேஸ் பார்த்திங்கன்னா சோப்பு நம்ம யூஸ் பண்ணிட்டு வைக்கும் போது அது சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 2 ரப்பர் பேண்ட் சோப் டிஷ்ஷில் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சோப்பை வச்சோம் அப்படின்னா சோப் தண்ணியில் அதிகமாக பட்டு கரையாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம குளிக்கிற சோப் மட்டும் இல்லாமல் துவைக்கிற சோப் கூட இந்த மாதிரி வச்சு பயன்படுத்தலாம். ரொம்ப நாள் வரும். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 8. நம்ம நெயில் பாலிஷ் வாங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆயிரும். திப்பியாக இருக்கும் நம்ம போடும் போது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் உள்ளே விட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா கரைஞ்சிரும். நமக்கு நெயில் பாலிஷ் போடும் போது அந்த திட்டாக இல்லாமல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இந்த டிப். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம அடிக்கும் போது நல்லா அந்த ஸ்மூத்னஸ் தெரியும். டிப் நம்பர் 9. இதுவும் நெயில் பாலிஷ் வச்சுதாங்க. நம்ம நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு எங்கேயாவது அவசரமாக வெளியில் போகணும், அது காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா, நம்ம ஃபேனில் வச்சு அது அங்கங்கே பட்டு அசிங்கமாயிரும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கோல்டு வாட்டரில், பச்சை தண்ணியில் நம்ம டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். நமக்கு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அது அழகாக ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ அழகாக ட்ரை ஆகிடுச்சுன்னு. ஸோ நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது அவசரமாக நெயில் பாலிஷ் போடுறோம் அப்படின்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப். டிப் நம்பர் 10. இதுவும் நெயில் பாலிஷ் வச்சு தான். நம்ம நிறையா பேர் சாரீ, சுடிதார் வியர் பண்ணும்போது பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ஆக்வர்டாக ரொம்ப தெரியும் நம்ம பின் பண்ணும்போது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலர் கலராக நெயில் பாலிஷ் வச்சு நம்ம பின்னில் அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வியர் பண்ணும் போது அந்த பின் பண்ணியிருக்கிறது ஆடாக தெரியாது. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் சேஃப்டி பின்னில் அடித்து காய வச்சு வெளியில் எடுத்து வச்சுருங்க. கலர் கலராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சிட்டோன்னா நம்ம பின் பண்ணும்போது அது நீட்டாக இருக்கும். ஸோ இந்த டிப் நிறைய லேடிஸ்க்கு, காலேஜ் போகிற கேர்ள்ஸுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பிங்க் நெயில் பாலிஷ் தான் சேஃப்டி பின்னுக்கு அடித்தேன். பிங்க் ட்ரெஸ்ஸில் நான் அதை போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆடாக தெரியாமல் பிங்காக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.